அல்லு அர்ஜுனோட 23வது படத்தை லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன் பண்ண போறதா நேத்திக்கு அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணாங்க. இப்ப இந்த வீடியோல இருக்கக்கூடிய ஒரு சில டீடைல்ஸையும் இந்த படம் இரும்புக்கை மாயாவை படமா இருக்குமாங்கிற ஒரு டவுட் நிறைய பேருக்கு இருக்கு. அதை பத்தியும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வீடியோல டீடைல்ஸ்னு பார்க்கும்போது லியோ படத்தோட டைட்டில் கார்டுல பாத்தீங்கன்னா லியோ மூவில வரக்கூடிய தளபதியோட கண்ணை வச்சு தான் அந்த டைட்டில் கார்டை ரெடி பண்ணிருப்பாங்க. அதே மாதிரியான ஒரு ஷாட் இந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோலயும் காமிச்சிருக்காங்க. ரெண்டாவது அந்த காப்பு விஷயம் மாஸ்டர் லியோ மூவில யூஸ் பண்ண மாதிரி இதுல அதை தனியா ஃபோக்கஸ் பண்ணி காமிக்கிறாங்க. மாஸ்டர் மூவில எல்லாம் அந்த காப்பை வச்சு ஒரு சின்ன டெஸ்ட் மாதிரி காமிப்பாங்க. நான் பார்த்த வரைக்கும் இந்த ரெண்டு விஷயங்களும் அவரோட முந்தி மூவிஸோட ஒத்து போச்சு. வேற ஏதாச்சும் நீங்க நோட் பண்ணீங்க அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் இந்த படம் இரும்புக்கை மாயாவியாங்கிற டவுட்டுக்கு பதில் என்னன்னா அபிஷியலா இன்னும் அனௌன்ஸ் பண்ணல இந்த படம் இரும்புக்கை மாயாவி படம் அப்படின்னு. இந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ பார்க்கும்போது எதையுமே பெருசா கெஸ் பண்ண முடியல இந்த மாதிரியான படம் தான் இது அப்படின்னு. ஆனா ஒரே ஒரு ஷாட்ல மட்டும் ஹீரோ குதிரை மேல ஏறி வர மாதிரி காமிப்பாங்க. இப்ப டெக்னாலஜி எல்லாம் வளர்ந்த காலத்துல எந்த ஹீரோவும் குதிரை மேல ஏறி வரப்போறது இல்ல. சோ அப்ப இது ஒரு பீரியட் படமா இருக்குமாங்கிற டவுட்டும் வந்திருக்கு. ஏன்னா குதிரை மேல ஹீரோ வராருங்கிறப்போ ஒருவேளை இது இரும்புக்கை மாயாவி படமா இருந்தாலுமே கூட அதுல இந்த குதிரை எல்லாம் வச்சு ஹீரோ வர வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா ஏன்னா இந்த இரும்புக்கை மாயாவி படத்தை 90s ஸ்டார்டிங் காலகட்டத்தில் வர மாதிரி தான் இந்த படத்தை எடுக்க ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணாங்க. சோ லைட்டா ஒரு பீரியடிக்கல் படம் மாதிரி கொஞ்சம் பின்னாடி நடக்கிற கதை மாதிரி. எப்பவுமே லோகேஷோட படங்கள்ல வரக்கூடிய வீடியோக்களை வச்சு இந்த படத்தோட கதை இப்படிதான் இருக்குன்னு முடிவு பண்ணவே முடியாது. ஏன்னா அவர் ஒன்னு ரிலீஸ் பண்ணுவாரு, படத்துல ஒன்னு இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த வீடியோவும் இருக்கு. இப்போதைக்கு இந்த படம் இரும்புக்கை மாயாவி படமா என்னங்கிறத கெஸ் பண்ண முடியல. ஆனா இருக்கலாம் அப்படிங்கறத சோஷியல் மீடியால வரக்கூடிய டாக்ஸா இருக்கு. கன்ஃபார்ம் ஆச்சுன்னா நான் நம்ம டெய்லி வீடியோல இதை பத்தி சொல்றேன். அண்ட் நிறைய பேரோட ஆசை வந்து இரும்புக்கை மாயாவி படத்தை சூர்யா தான் பண்ணணுங்கிற ஆசையும் நிறைய பேருக்கு இருக்கு. இதை பத்தின உங்க ஒப்பீனியன் என்னங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.